ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெல்லி மரப்பா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ நெல்லிக்காய், 1/4 கிலோ நெல்லிக்காய் இல்லைன்னா கவுண்டிங்கில் ஒரு 8 நெல்லிக்காய் இல்லை 9 நெல்லிக்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வெல்லம் நல்லா பொடியாக நசுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா சூடான பேனில் போட்டுக்கணும். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வதக்கும் போது முதல்ல தண்ணி ஊற்றாமல் கிளறி விட்டுட்டே இருக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் துருவி வச்ச 150 கிராம் அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக்கின நல்ல அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த துருவன வெல்லத்தை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தண்ணியாக வந்த பிறகு இதை நல்லா கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இதில் அடிஷ்னலாகவும் ஒன்று பொருள் ஆட் பண்ணிக்கலாம். தேன், நிறைய பேர் தேன் இதில் ஆட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் தேன் ஆட் பண்ணால் நல்லது தான். நம்மக்கிட்ட தேன் இல்லாதனால நாங்கள் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணுமானா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பசங்களுக்கு கொடுத்தாலும் பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதில் நல்லா ஹீமோக்ளோபின் சத்து இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. தேன் ஆட் பண்ணுறது இந்த சூடு பதத்தில் இருக்கும்போது ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டதுக்கப்புறம் தான் நம்ம தேன் ஆட் பண்ணிக்கணும். இதில் இப்போ நெல்லி மரப்பை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேன்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு என்னென்ன மிக்ஸ் பண்ணமோ, அதாவது தேன், மற்றபடி எது அந்த பாதாம் பிஸ்தான்னு சொல்லிட்டு துருவி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நாள் அந்த மாதிரி வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதை பார்த்திங்கன்னா நாமளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஜீரண பிரச்சனை இருக்காது. ஜீரணத்தை சீராக வச்சுக்கும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், கனிம சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுக்கும் நல்லது தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.